காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் ஆசீர்வாதங்களை நான் தடை செய்து வைத்திருக்கிறேன் என்று எண்ணுகிறாய். நீ நினைத்த நேரத்தில் நீ நினைத்த காரியங்கள் சம்பவிக்கவில்லை. என் பிள்ளையே, தடை என்னிடமில்லை, உன்னிடமே உள்ளது. உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் திரளாய் என்னிடம் உள்ளது. உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்து, உன் வழிகளை ஆராய்ந்து பார், உன்னை பரிசுத்தப்படுத்து. என் பணிக்கென்று உன்னை வேறு பிரித்து விடு. இதுவே நீ எனக்கு செலுத்தும் பரிசுத்த ஆராதனை. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன் மனம் புதிதாகிறதினால் நீ மறுரூபமடைய வேண்டும். அப்பொழுது நீ என் சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வாய். முழு இருதயத்தோடும் என்னை தேடு. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன்னை நான் கைவிடுவதில்லை. தடைகள் நீங்கும், இருள் மறையும், வெளிச்சம் உதிக்கும், பாதைகள் தெளிவாகும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். நீ மகிழ்ச்சி கீதம் பாடுவாய். சோர்ந்து போகாதே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நான் உன்னை மறப்பதில்லை. உன் கண்களை உயர்த்து, உயர் கண்மலையாகிய என்னை நோக்கிப்பார். ஆதார வசனம்: தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8.